கோடியில் 4 இந்திய ரெட்கிராஸ் சங்கத்தினோட ஒரு 4 ஆண்டுகளுக்கு தண்ணி ரொம்ப போகுது. இந்த ரோட்டை யாருமே நடவாக்கல. ஆனா இதுக்கு மேல வீடு இருக்கு. இது வந்து நான் இன்னும் 2 நாள்ல அந்த வேலையை முடிச்சு கொடுக்குறோம். பாதி ஒர்க் அட்டன் பண்ணிட்டாங்க. இது வந்து என்னன்னா மலையுடைய தொடக்க பகுதியில் இருக்கு. இது மொத்த மண்ணும் உள்ள இருக்கு. எங்க மண் லாக் ஆயிருக்குன்னே தெரியல. இல்ல இது தெரியும். மனசரிக்கு பக்கத்துல இருக்கு. லஞ்சமோ காசெல்லாம் வாங்கல. பணம் கட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, நீங்க கூலி வேலை செய்றீங்க இல்லையா, உங்களுக்கு ஃப்ரீ. உங்க வீட்டுல யாராவது வருமானம் வந்து அளவுக்கு அதிகமா வருமானம் வந்தாலோ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுத்துட்டு வராங்க. அவங்க சொல்றது அது உண்மையா போய் எனக்கு தெரியாது. கணக்கெடுக்கிறது உண்மை. நீங்க பிசினஸ் எல்லாம் பண்ணா அதை சொல்லுங்க. இப்படி சொன்னீங்களா வாழ்ந்து சொல்லி கேட்டு தனியா இருக்கு. அது வந்து ஆண்களுக்கு வழியா வந்து ஒரு சனலிஸ்ட் வழியா அது ஒரு சின்ன பாலம் போட்டு அது அந்த பக்கமா ஆனீங்கன்னா அது டவுன்லெஸ் கரெக்டா இருக்கும். நீங்க ஆணையடி தெரு கூடுதல் தெரு இதெல்லாம் வந்து கர்ம வழியா வந்தா இன்புட் கம்மியா இருக்கு, அது அவுட்புட் அதிகம். அது ஒரு ஃபேமஸ் ஸ்பீக்கர் வழியா கொஞ்சம் தனி போகும். கொஞ்சம் ஆணையத்தை திருப்பி நீங்க சனலிஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது நல்லா இருக்கும். ஏன்னா அந்த காஸ்ட் கூட அதிகமாயிடும். மக்கள் வந்து மாணவி விஷயத்துக்கு ஃபர்ஸ்ட் அந்த வாய்ப்பு அந்த இன்டர்வியூ நல்லா இருக்கு. அந்த வழியெல்லாம் பொதுமக்கள் போறாங்க. அதனால பாத்ரூம் தண்ணியெல்லாம் வெளியே வருது, யூடிடி காண மாறுது. அது நீங்க வந்து மாணவர்கள் கொடுத்தீங்கன்னா அது ஒரு சூழ்நிலை போல சரி பண்ணுவாங்க. நகர்மன்ற கூட்டத்தில் நாங்கள் பேசுகிறோம், எங்கள் கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். அவங்க நான் 24வது வார்டு கவுன்சிலர் சாந்தி சரவணன் பேசுகிறேன். எங்கள் கோரிக்கை முன்வைக்கிறோம், அதெல்லாம் செஞ்சு கொடுப்போம் உட்காருங்க அப்படின்றாங்க. நீங்கள் செஞ்சு கொடுத்தா நான் எதுக்கு சார் பேச போகிறேன்? எங்கள் கோரிக்கை நிறைவேற்றுங்க.
20 வருஷமாக 3ஆவது தெருவுக்கு வந்து ரோடு இல்லை, காவா இல்லை, இது போட்டு கொடுங்கன்னா போட்டு கொடுக்க மாட்டிருக்காங்க. அவங்க ஆளு திமுக கவுன்சிலருக்குன்னா 3 வருஷத்தில் 3 தடவை ரோடு போட்டாங்க. போட்ட ரோடுவே போடுறாங்க, போட்ட காவாவே கட்டி கொடுக்குறாங்க. 6ஆவது தெரு 5ஆவது தெரு இந்த 2 ரோடு வந்து அவங்களே டெண்டர் எடுத்தாங்க, திமுக கவுன்சிலரே. அவங்க இன்னும் எதுவும் வேலை செய்யலை. 6 மாதம் 5 மாதம் இதுதான் மினிமம். வேலை செய்யலாம், கேன்சல் பண்ணிவிட்டு வேறு ஒருத்தருங்கிட்ட கொடுங்கன்னா அதெல்லாம் நாங்கள்லாம் பண்ணுவோம், நீங்கள் சைலண்ட்டாக இருங்க, நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். எந்த ஒரு மீட்டிங் வந்தாலும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு வேலை கூட செஞ்சு கொடுத்ததில்ல. ஜேசிபி வண்டி இல்லை, காவா அள்ளி குப்பை போடுறோமே மண், அந்த மண் அள்ளுறதுக்கு கூட வண்டி இல்லை. ஏன் கேட்டேன்னா வண்டி இல்லைன்றாங்க ஃபஸ்ட்டு. ஏன் வண்டி இல்லைன்னு கேட்டால் டிரைவர் இல்லை, டிரைவருக்கு சம்பளம் கொடுக்குறதில்ல மாநகராட்சியில் அப்படின்றாங்க. அப்புறம் என்ன மாநகராட்சி நடக்குது? இது மலை சரிவில் 4 குடும்பம் பாதிக்கப்பட்டுச்சு. அதில் 2 குடும்பத்துக்கு வீடு கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா, நீங்கள் எதிர்கட்சி கவுன்சிலர் சப்போர்ட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு எதுக்கு நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வாடகையில் தான் இருக்காங்க. 2 குடும்பமே. நாங்கள் எவ்வளவோ கோரிக்கை மனு வச்சோம், அவங்க எதுவுமே ஆக்ஷன் எடுக்கலை. அதே பகுதியில் அமைச்சர் வந்து ஆய்வு பண்ணிட்டு போனாங்க. அவங்கக்கிட்டே அந்த ஃபேமிலி வந்து பேசிச்சு, அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது, நீங்களாம் தூரம் போங்க, நீங்கள் ஏன் வந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள புறக்கணிச்சிட்டு போகிறாங்க. அது பாதிக்கப்பட்ட 2 குடும்பத்துக்கு ஏன் வீடு கிடைக்கல? வீடு கொடுக்காமல் ஏன் புறக்கணிக்கிறீங்க? அவங்க எதிர்கட்சியாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், மக்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுங்க, எல்லாமே செய்யுங்க சொல்கிறோம். அதை செய்யாமல் ஏன் புறக்கணிக்கிறீங்க?